ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக வாசிச்சிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா என் தவறு தெரிஞ்சால் தான் நான் அதை திருத்திக்க முடியும். அதேமாரி தான் ஆஸ்பிரண்ட்டான நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டடியை இம்ப்ரூவ் பண்ணால் தான் நீங்களும் முன்னேற முடியும். நம்ம தொடர்ச்சியாக ப்ரீவியஸ் இயர் தமிழ் முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மன்னு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் யாது? எதுன்னு பார்த்தோம்னா மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை யாது? அகவற்பா. அடுத்து துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறிந்தன்ன நிறத்தினான். இக்கூற்றுக்கு உரியவர் யார்? குகன். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. வச்சுங்க, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. பெரும் முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும், நல்ல எண்ணங்கள். அடுத்து பொற்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல். அடுத்து வேய்ப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக, மூங்கில் போன்ற தோல். அடுத்து பிறவினை சொற்றொடரை கண்டறிக, எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். இதுவே செயப்பாட்டு வினை என்னென்னு பார்த்தோம்னா எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க, அயர்கூற்று வாக்கியம். அடுத்தது பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது பிறவினை வாக்கியம். கற்பிக்கப்பட்டதுன்னு வந்தால் அது செயப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். அடுத்தது வேற்றுமை உறுப்பை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. மாணவர்களை ஐ வருது, அதான் ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. வட்டமாக உட்காரச் செய்க. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. மற்ற மூணையும் படித்து பாருங்கள். ஆப்ஷன் சியை மட்டும் வாசிக்கிறேன். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. கரெக்டாக பாருங்கள், எந்த லை எங்கெங்கே வரும்னு, அதுதான் முக்கியம். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷன் சி. அடுத்தது சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை அப்படின்னா திண்மை. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மறை. முதல்ல இருக்கிற ரைக்கு மான்னும் இரண்டாவதாக இருக்கிற ரைக்கு வேதம்னு பொருள். கரெக்டாக பார்த்து வச்சுங்க, எந்த ரைன்னு. அதுதான் முக்கியமான இது. அடுத்தது ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளிநகல். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். அடுத்து பைநினம் பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் நினம், பைநினம். அடுத்து திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. அடுத்து தவறான இணையை இது? அகத்திக்கீரை கண்ணோய். இதுதான் தவறான விடை. மணத்தக்காளி வாய்ப்புண்ணை நீக்கும். முசுக்கை வேர் இருமலை நீக்கும். வேப்பங்கொழுந்து மார்பு சளியை நீக்கும். இதை மார்பு சளியை கீழ்கண்டவற்றுள் மார்பு சளியை நீக்குவது எதுன்னு கேட்கலாம். அது வேப்பங்கொழுந்து. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இதனாலும் மற்ற 3 ஆப்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியம். அடுத்தது பொருந்தாத இணை எது? மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம், ஆரம்.
கீழ்கடலில் விளைந்தவை பவளம், தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்து. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. வடமலையிலிருந்து வந்தவை கறி மிளகுன்னு இருக்குது, அதுதான் தவறு, அதை ஞாபகம் வச்சுங்க. அகர வரிசைப்படி எழுதுக. பாருங்கள், இதுக்கே நம்மளுக்கு ஒழுங்கான உயிரெழுத்தும் மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து இது 3 எல்லாமே தெரிஞ்சிருந்தால் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்குமலை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, தென்னாட்டை தனித்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. ஞாபகம் வச்சுங்க. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பியார்? அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். இதில் அகர முதலி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம், இல்லைன்னா சதுரகராதி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இது ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதற்கான மீனிங், அதாவது அகர முதலினா என்ன, சதுரகராதினா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் எமினோ. இதை எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்ருக்கோம், ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் கொஸ்டின் இதில் இந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் கேட்குறாங்க. நம்ம முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை முடிச்சிட்டாவே நம்மளுக்கு 70 to 75 மார்க் நிச்சயமாக வாங்கிடலாம். அடுத்தது, விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். எழுத்து என்னும் இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞரா நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். இது மட்டும் இல்லாமல் ஈரோடு தமிழன்பனோட இன்னொரு மோட்டிவேஷன் ஸ்பீக் ஒன்று இருக்குது. அதாவது, 10வது தடவையாக தோற்றவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை தோற்றும் எழுந்தவன் அல்லவா நீ. இதுவும் ஈரோடு தமிழன்பன் சொன்னதான், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். வாழ்வினிற் செம்மை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. யார் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். இளங்கோவடிகள் தண்டமிழாசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். அடுத்தது, ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லே என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். இதுவே சிந்துக்கு தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா அது பாரதியார். காவடி சிந்தின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். சிந்துக்கு தந்தை, காவடி சிந்தின் தந்தை. ஞாபகம் வச்சுக்கங்க. கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாலிசைகளின் எண்ணிக்கை 599. அடுத்து, நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், அதியமான் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? புறநானூறு. இதோட இந்த வீடியோ
முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் திருத்திக்கிறேன். நன்றி.